ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم وحسن مآب. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியீன் சய்யிதுல் அன்பியாஇ வல் முர்ஸலீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மதீனத்துல் இஸ்வான் மற்றும் தீனியாத்தினுடைய பாடசாலையின் சிறப்பான இந்த பட்டமளிப்பு விழா, அதற்கு பொருத்தமான நல்ல தலைவரை கொண்டு மரியாதைக்கும் அன்புக்கும் உரித்தான மௌலவி ஹாஜியம் ஷேக் முகமது இலியாஸ் ஜமாலி சங்கமிக்க வகுவாரிய கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமகனால் தங்களுடைய தலைமை அதற்கான உரையை சிறப்பாக தந்திருக்கிறார்கள். எனக்கு முன்னரும் இங்கே உரையாற்றிய உலமாக்களின் எல்லாருடைய பெயரும் சொல்லப்பட வேண்டும். சொன்னதாகவே கவனத்தில் கொண்டு துவா செய்து சிறப்பான இந்த மதரசாவை அழகுபட நடத்துகிற அருமையான தலைவர் அப்பாஸ் ஹாஜியார் உட்பட அருமையான அடுத்த தலைமுறையாக இங்கே உருவாக்கி வருகிற சதாம் ஹுசைன் முஷாதி உட்பட எல்லோருக்கும் மேடையிலும் கீழும் அமைந்திருக்கிற உலமாக்கள், என்னோடு வருகை புரிந்திருக்கிற சங்கை மிக்க திருமங்கலத்தினுடைய மங்களம் நிறைந்த உலமாக்களான அப்துல்லா மௌலவி, மரியாதைக்குரிய
என்னுடைய அன்பு பிள்ளைகள் நிறைய வந்திருக்கிறாங்க. இங்கே எப்போ வந்தாலும் கூடையே இருக்கக்கூடிய சிறப்பான உலமாக்களும் மாத்திரமல்ல, நம்மிடத்திலே பையத்தான சங்கை மிக்க உலமாக்கள் எப்போதுமே உடனே இருக்கக்கூடிய பழக்கம். அவங்க இமாமா இருக்கிறாங்க, அதையெல்லாம் கூட கொஞ்சம் முன்பின் ஆக்கிவிட்டு நம்முடனேயே நேரத்தை கொடுப்பது. பொதுவாக ஷரியத்தில் ஒரு பழக்கம் இருக்கு, ஷேகை ஒரு முறை பார்த்தாலும் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகிற பழக்கம். உஸ்தாதுமார்களின் அருகாமை ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும் என்பார்கள். அப்படி ஒரு நல்ல நிலைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு நம்முடன் நேரத்தை கொடுக்கிற அருமையான உலமாக்கள் மற்றும் அன்பர்கள், இங்கே வருகை புரிந்த ஜமாத்தார்கள், மதரசாவின் மீது நல்லெண்ணம் கொண்ட அன்பு சகோதரர்கள், இங்கே சனது பெறுகிற எங்களுடைய ஆலிமாக்கள், அதோடு மாத்திரம் இல்லை, நம்முடைய நிஸ்வானினுடைய பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும், இதோடு நம்முடைய பாட சிஸ்டம் என்பது ஒரு அழகான முன்னோடியான பாட நடைமுறை. தமிழகம் எங்கும் இந்த நடைமுறை இருக்கிற அப்படிப்பட்ட அந்த தீனியாத்தினுடைய தொடர்போடு இந்த மதரசா அமைந்திருக்கிறது. உள்ளே அமைந்திருக்கிற தாய்மார்கள் எல்லோருக்கும் நான் துவா செய்தவனாக, இங்கே அல்லாஹ் எவ்வளவு நேரம் பேச வாய்ப்பு வழங்குவானோ அத்த நேரம் உங்கள் கவனம் இங்கே கொஞ்சம் செதறாமலும் இருக்க வேண்டும் என்கிற உயரிய ஆசையோடு, பக்கத்துல யாராவது பிள்ளைங்க பேசினாலும் நீங்கள் அமைதிப்படுத்த வேண்டும் என்று அன்போடு ஞாபகப்படுத்தி, அன்பர்களே, அல்லாஹ் சில பேர்களினுடைய வாழ்க்கையை ஞான பாதையிலேயே கொண்டு செல்கிறான். ஞான பாதை என்பது நானாக தேர்ந்தெடுக்கிற பாதை அல்ல. ஞான பாதை என்பது இறைவன் சில பேர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வருகிறான். அந்த வாசல் திறக்கும் என்றால் பல வாசல்கள் மூடப்படுகின்றன. ஒரு வாசல் திறக்கும், பல வாசல் மூடப்படும். அல்லாஹ் சில பேர்களுக்கு சில ஞாபகங்களை கொடுத்து அவன் அழகு பார்ப்பது உண்டு. சில பேர்களிடத்தில் கல்வியை கொடுத்து அழகு பார்ப்பான். சில பேர்களின் வாழ்க்கையில் பதவிகளை கொடுத்து அழகு பார்ப்பான். பதவியும் அவன் கொடுப்பதுதான், கல்வியும் அவன் கொடுப்பதுதான். இங்கே பதவியில் இருப்பவர்கள் ஒன்றும் முறை தவறிய வாழ்க்கைக்கு உரியவர்கள் இல்லை. பதவியையும் அவனை கொடுக்கிறான், கல்வியையும் அவனை கொடுக்கிறான். சில பேர்களுக்கு செல்வத்தை கொடுத்தும் அழகு பார்ப்பான். இது அவனுடைய அழகிய சுன்னத். இதுல ஒரே ஒரு விஷயத்தை எல்லோருக்கும் சொல்வேன், அவன் அழகு பார்க்கும் கல்வியும் செல்வமும் பதவியும் நம்மை அலங்கரிக்குமையானால், அதை கொண்டு நாம் அழகு பெறுவோமையானால், அதை கொண்டு அவன் சந்தோஷம் அடைவானையானால், அது நமது அடுத்த தலைமுறைகளிலும் நீடித்து கொண்டே இருக்கும். கொடுக்கப்பட்ட அந்த கல்வி, பணம், பதவி, அதிலே நான் அலங்காரமாக வேண்டும். அவன் சந்தோஷப்படும் வகையில் என் வாழ்க்கை இருக்க வேண்டும். அதன் பரக்கத் என்ன தெரியுமா? உங்க பிள்ளைகளும் கல்வியாளர்களாக, செல்வந்தர்களாக, பொறுப்பாளர்களாக வருவார்கள். எப்போது அவன் கொடுத்ததை சரியாக நாம் பயன்படுத்தவில்லையோ, அற்பமான சில ஆசைகளுக்கும் எண்ணங்களுக்கும் அதை நாம் பலியாக்கி விட்டோமோ, பதவி பல பேர்களை அல்லாவின் சந்தோஷத்தை விட்டும் தடுத்து இருக்கிறார். அவன் நெருக்கத்தை போய் அடைய முடியவில்லை. கேட்கிறார், எனக்கு பதவி வேண்டும் என்று கேட்டார். யார் கேட்கிறார்? ஆன்மீக பாட்டையில் தனக்கென்று ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள். சையதுனா ரசூலுடைய அன்பு தோழர் அபூதர் கிஃபாரி சர்க்கார்ட்டையே கேட்டாங்க, எனக்கு இந்த பதவியை கொடுங்கன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா நுஅதி மன் ஸஅல்தான், இந்த பதவிகள் எல்லாம் அவன் தேர்வு செய்வது, கேட்டால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்றார். கேட்டால் கொடுப்பதில்லை. பதவி கேட்டு பெறக்கூடாது, மனிதர்களிடத்தில் கேட்கக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக. அது பள்ளிவாசலின் தலைமை பதவியாகட்டும், நிர்வாக தலைமையாகட்டும், பொறுப்பாகட்டும், அவர்கள் நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும். காலம் அப்படியே மாறுகிறது.
நாமவே போட்டி போட ஆரம்பிக்கிறோம், நாமவே பதவிக்காக முன் வருகிறோம். கொஞ்சம் நீங்கள் பின்வாருங்கள், உங்களை நோக்கி பதவி வரும். கொஞ்சம் நீங்கள் பின்னோக்குங்கள், உங்களை நோக்கி உலகமே முன்னோக்கும். இதுதான் அழகிய அல்லாஹ்வின் ஏற்பாடு. நான் சொன்ன செய்திகள் உங்கள் இதயத்தில் இருக்க வேண்டும். தாய்மார்களுக்குமாக சொல்கிறேன், சில பேர்களுக்கு பதவிகளை அவன் கொடுப்பதுண்டு, கேட்டால் கொடுப்பதில்லை. கேட்கிறார். மாணிக்கம், மனித குலத்தின் மாணிக்கம் யார்? அபூதருல் கிஃபாரி. கொடுத்து கொடுத்து செவந்த கரம், விசாலமான உள்ளம், பாவத்தின் மீது வெறுப்புடைய சஹாபி. தீமையை நோக்கி அவர் பயணித்ததே இல்லை. 4 பேர்களோடு கலந்திருந்தால் எங்கேயாவது கரை வந்து விடுமோ என்ற காரணம் தனித்தே வாழ பழகினார். அவர் கலந்திருந்த காலம் நல்ல காலம். கைருல் குரூனிங்கிறாங்க ரசூல். உலகத்தில் வாழ்ந்த காலங்களிலெல்லாம் சிறந்த காலம் நான் வாழும் காலம் என்கிறார்கள். நான் வாழும் காலம் சிறந்த காலம். அந்த காலத்தில் வாழ்கிறார் அபூதருல் கிஃபாரி. அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள். சிறந்தவர்களோடும் கூட அவர் கலந்துரையாடவில்லை. தனிமையை நேசித்தார். பெருமானாருக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அவர் தனிமையை ரொம்ப பிரியப்படுகிறார். தனிமை என்பது தவிர்க்கப்பட வேண்டியதல்ல. நல்ல நட்பு கிடைக்கிற போது தனிமை அல்ல சிறப்பு, நல்ல நட்பே சிறப்பு. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்லவர்களின் தொடர்பு கிடைக்குமா? நீ தனிமையில் இருப்பதை விட நல்லவர்களோடு இருக்க வேண்டும். சுஹ்பத்து சாலிஹின் கைரும் மினல் கல்வத்தி. சாலிஹீன்களின் தோழமையும் தொடர்பும் கிடைக்கும். ஆனால் அங்க கூட போய் உட்கார்றதுதான் உனக்கு சிறப்பு, தனிமை சிறப்பு அல்ல. ஒல் கல்வத்து அஹப்பு இலல்லாஹ் மின் சுஹ்பத்தில் ஃபாசிகீன ஷிரார். கெட்டவர்களின் தோழமை கிடைக்கும் என்றால் அதை விட தனிமையை சிறப்பான. கெட்டவர்கள் தான் நம்மளை சுத்தி இருக்கிறாங்கன்னா உனக்கு தனிமை சிறப்பு என்கிறார்கள் மாண்புக்குரிய மாமனிதர்கள். உங்களுக்கெல்லாம் நான் சொல்வேன், நல்லவர்களின் தொடர்பு இருந்த காலத்தில் தனிமையை அவர் விரும்பினார். இப்ப தனிமை சிறப்பு அல்ல என்று அறிவுரை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இத்தனை பெரிய ஆன்மீக மனநிலை கொண்டவர் ஹஜ்ரத் அபூதருல் கிஃபாரி பதவி வேண்டும் என்று கேட்டார். ஏன் கேட்டார்? எதற்கு கேட்டார்? அதன் ஆழம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அவர் கையில் பதவி இருந்தாலும் அது ரொம்பவே நேர்மையாகவே நடக்கிறவர். அன்னலார் ஒரு அழகிய முன்மாதிரி உலகத்திற்கே சொன்னார்கள், இதையெல்லாம் மனுஷங்க கேட்டு நாங்க கொடுக்கறது இல்ல, இதை அல்லாஹ் கொடுக்கறதுன்னு முடிச்சுட்டாங்க. ஒரு வருத்தம் ரசூலுக்கு, இந்த காலத்திலையும் தனிமையில போய் உட்காருங்களே அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு மௌத்தும் தனிமையில தான் வரும்னாங்க. மௌத்தும் தனிமையில தான் வரும். அவர் கடைசியா யாரோடும் இல்லை, ஒரு காட்டில் தனித்து வாழ்ந்து மரணிக்கிறார். ஒரு காட்டில் தனித்து வாழ்ந்து மரணிக்கிறார். அது ரசூலுடைய வார்த்தை. நான் உங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்வேன், நல்லவர்களின் சகவாசம் கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விட்டு விடாதீர்கள், தவற விட்டு விடாதீர்கள். சாலிஹீன்களும் நல்லவர்களும் ஷேகுமார்களும் உலமாக்களும் அல்லாஹ்வின் அன்பை பெற்றவர்களும் நமக்கு கிடைக்க பெறுகிறார்கள் என்றால் அவர்களின் அருகாமையில் அல்லாஹ்வையே கிடைக்க பெறும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. இங்கே காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர்களுக்கு அல்லாஹ் பதவிகளை கொடுத்தும் அழகு பார்ப்பான், பணத்தை கொடுத்தும் அழகு பார்ப்பான். சில பேர்களுக்கு அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையில் கல்வியை கொடுத்தும் அழகு பார்ப்பான். கல்வியையும் தாண்டி ஒரு இருக்கிறது. கல்வி, பணம், பதவி மூணையும் தாண்டி ஒரு பதவி இருக்கிறது. அதுதான் அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு மாத்திரமே கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த இதயம் சார்ந்த ஞானம். அல்லம்னாஹு மில்லதுன்னா இல்மா. நாம் அவர்களுக்கு நம்புறத்திலிருந்து சில ஞானங்களை கற்றுக் கொடுத்தோம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. அது ஞான பாட்டை. அது அந்த பாட்டை என்பது அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறான். அது மதரசாக்களில் ஆசான்களுக்கு முன்னால் மண்டியிட்டு பெறுகிற பாடம் அல்ல. அது பக்கங்கள் பக்கங்களாக நிரம்பி இருக்கிற கிதாபுகளை படித்து படிக்கிற பாடம் அல்ல. அது அல்லாஹ் தன் புறத்தில் இருந்து அவர்களின் ஞானத்தில் அவர்களின் இதயத்திலேயே உதயமாக்கி கொண்டிருப்பான். அந்த ஞானம் ஒருவருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த ஒரு வாசல் மட்டும் திறக்கப்பட வேண்டும், 1000 வாசல்கள் மூடப்பட்டு விடும்.
ஆபாசங்கள், தீமைகள், தீய சிந்தனைகள், செயல்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் மாத்திரமல்ல, அல்லாவை அதிருப்திப்படுத்தப்படுகிற வாசல்கள் எல்லாம் இழுத்து மூடப்படுகிற ஒரு வாசல் திறக்கப்படும் என்று சொன்னால் அது ஞான வாசல் திறக்கப்பட வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக, நம்முடைய சகோதரிகளுக்கும் தௌபீக் செய்வானாக. இந்த உலகத்தில் நான் இப்படி ஒரு பெண்ணை பார்த்ததில்லை. சஹாபிகள் சொன்ன வார்த்தை, எப்படி ஒரு பெண், அவள் இரவெல்லாம் அல்லாஹ்வோடு, பகலெல்லாம் இறை சிந்தனையோடு, காசுகள் வரும்போதெல்லாம் ஏழைகளோடு, காசுகள் வந்தால் அது ஏழைகளோடு, கொஞ்ச நேரம் பேசினால் சாலிஹீன்களோடு, ஒரு நிமிடம் தனிமையில் இருந்தால் அந்த தனிமையின் எல்லாம் தஃபக்குர் மின் அல்லாஹ், அல்லாஹ்வின் சிந்தனையோடு. பாவங்கள் என்பது பல்லாயிரம் மைல் அவர்களுக்கு தூரம், நலவுகள் என்பது அவர்களின் வீட்டு வாசல்களை எக்காலத்திலும் தட்டி கொண்டிருக்கும். அப்படி ஒரு பெண்ணை இந்த உலகத்தில் நான் பார்த்ததில்லை. அந்த பாக்கியம் பெற்ற பெண் யாரு தெரியுமா? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு சகவாசத்தில் அன்னலாரின் மூச்சுக்காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்த அன்னலாரின் அருள் நிறைந்த அன்பு மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை ஸைனப், அவர் சவ்வாமா கவ்வாமா, அதிகம் நின்று தோளும் நசீபை சொந்தமாக்கி கொண்ட பெண்மணி, காலத்திற்கும் நோன்பு நோற்று பழகிய பெண்மணி, மிகப்பெரிய விசாலமான தான தர்மங்களுக்கு சொந்தமான பெண்மணி, இறைவனின் சிந்தனை மூச்சுக்காற்றாகவே ஆக்கி கொண்டிருந்தவர்கள். ஏன்? அவர்கள் நபி பெருமானாரினுடைய அன்பு நிழலில் தங்களை ஆக்கி கொண்டவர்கள். உலகத்து மூமின்களுக்கெல்லாம் தாய் என்ற முகவரி பெறுகிறார்கள். நான் தாய்மார்களுக்கு சொல்வேன், அந்த ஞான வாசல் திறந்தது அன்னலாரினுடைய சுகபத்திலும் தோழமையிலும். அன்னலாருக்கு மனைவியாக அமைந்த போது பிறந்த அந்த வாசல் அம்மாவின் பாதையில் பல்லாயிரம் வாசல்களை திறந்து வைத்தது. எந்த அளவிற்கு மாராய்த்து அஹதன், எந்த ஒரு பெண்ணையும் இப்படி ஒரு பெண்ணாக நான் பார்க்கவில்லை என்று அவர்களை பற்றி அடையாளம் சொல்லும் இடத்தில் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். ஒருத்தருக்கு நற்சான்று கொடுக்கிறவரும் நற்சான்று பெற்றவராக இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி நல்ல சான்று வழங்குபவரும் நல்ல சான்று பெற்றவராக இருக்க வேண்டும். ஸைனப் நாயகிக்கு நற்சான்று சொல்கிறவர்கள் அல்லாஹுவாலேயே நற்சான்று பெற்ற சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்றவர்கள் என்று அல்லாஹ்வே வான்மறையில் மகிழ்ச்சி பொங்க சொன்ன வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள். நான் உங்களுக்கு சொல்வேன், இந்த வாழ்க்கை ஒரு அழகான பாதை. இது வெறும் கல்வியை கொண்டு அலங்காரம் பெறும் வாழ்க்கை அல்ல. இது பணம் மட்டுமல்ல என் அலங்காரம், பதவி மட்டுமல்ல என் பெயரும் புகழும். இதற்கு மேல் ஒரு வாழ்க்கை. என் முகம், என் உள்ளம், என் உணர்வு, என் சிந்தனை, என் செயல், என் உடை, என் நடை, என் உணவு, என் பாவனை, என் இரவு, என் பகல் அத்தனையும் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. அது ஞான வாசல் திறக்கப்படுகிற போது கிடைக்கப் பெறுகிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கைதான் மதரசாக்களில் நாங்கள் ஆசைப்படுகிறோம். குறிப்பாக சமூகத்தில் நாளைய தலைமுறைகளை உருவாக்கும் இடத்தில் வாழ்கிற நம் வீட்டு பெண்களுக்கு அந்த வாசல் திறக்கப்பட வேண்டுமே என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு அந்த வாசல் திறக்கும் என்றால் அது பல்லாயிரம் பேர்களினுடைய இருண்ட கதவுகளை மூடிவிடும், இருண்ட இதயத்தை வெளிச்சமாக்கிவிடும். அவர்களினுடைய மடி அழகான பிள்ளைகள் வளருகிற மடி, அவர்கள் ஊட்டுகின்ற அமுது அது அல்லாஹ்வையும் ரசூலையும் அதற்குள் இணைத்து ஊட்டப்படுகிற அமுதாக அது மாறிவிடும். எனவேதான் நிஸ்வான்கள் சமூகத்தினுடைய நாளைய எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் இது மண்டியிட்டு பெற்ற பாடங்களை தாண்டி அதற்கு பின்னால் இன்னொரு பாடம் அவன் புறத்தில் இருந்தே வழங்கப்பட வேண்டிய பாடம். அதற்கு தயார் நிலையை கொடுக்கிற இடம்தான் மதரசா. அதற்கு தயார் நிலை.
பாவம் செய்யக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, பெருமைப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. இதெல்லாம் இன்னைக்கு பாடத்தில் நடத்துவோம். இங்க உங்களுக்கு கொடுக்கிற பாடத்தில் இருக்கும் எதெல்லாம் கூடும் எதெல்லாம் கூடாது. அப்படி ஒரு மேலோட்டமா படிச்சிருவாங்க. அதுக்கு பின்னால இது நடைமுறையாக வாழ்க்கையாக மாற வருகிற போது அவன் புறத்திலிருந்து அந்த இனிய வாசல் திறக்க ஆரம்பிக்கிறார். சங்கை மிக்கவர்களே, நான் இந்த உலகத்தில் வாழ்வது என்பது இறைவன் கொடுத்த வரம். வாழ்க்கையில் நொந்து போவதா? என்ன வாழ்க்கை என்று அழுத்து போவதா? வாழ்க்கையை நினைத்து நொந்து போகிறவர்கள் வாழ்வதை புரியவில்லை. அழுத்து போனவர்கள் இன்னும் அருமை விளங்கவில்லை. ஒரு நாள் கூட இது என்ன வாழ்க்கை நான் கேட்டதில்லை. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை நான் ரசிக்கிறேன், ருசிக்கிறேன். காரணம், ஒரு இன்பம். தேனை விட மதுரமான ஒரு நீர் இருக்கும் என்று சொன்னால் அது ஞானத்தை நான் கரைத்து குடிக்கும் நீராக தவிர வேறு நீர் இருக்க முடியாது. பேரின்பத்தை மனிதனுக்கு நித்தம் நித்தம் ஊட்டுகின்ற ஒரு வாழ்க்கை அது. நான் உங்கள் எல்லோரையும் அந்த வாழ்க்கையை நோக்கி அழைக்கிறேன். ஏதோ வாழ்ந்தோம் மறைந்தோம் என்பது ஒரு தெளிந்த நீரோடைக்கு சொந்தமானவர்களின் வாழ்க்கையாக இருக்க முடியாது. வாழ்வதோ மறைவதோ அது இலக்கல்ல. அது 1000 உயிர்கள் வாழ்கிறது, மறைகிறது. அதில் ஒன்றாக நான் ஆகுவதா? நான் புனிதம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். உலகம் நாளைய வரலாறு நம் மீது எழுத வேண்டும். நான் வாழ்வதால் 4 பேர் அல்ல, 4 கோடி பேர்களின் இதயத்தின் இருண்ட கதவுகள் அகற்றப்பட்டு இருண்ட இதயங்கள் வெளிச்சமூட்டப்பட வேண்டும். அப்படியானால் எத்தனை பெரிய வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் நாம் அழுத்து போனோம். என்ன வாழ்க்கை இது? என்ன வாழ்க்கை? சின்ன சின்ன கஷ்டங்கள், சில நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போகிறோம். என்ன செய்யறது? வாழ்க்கையே பிரச்சனை, போராட்டம். சில பேர்கிட்ட எப்படிங்க இருக்கிறீங்க? ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வாழ்க்கையை நீங்கள் ரசிக்க ஆரம்பிக்கவில்லை என்று நான் சொல்வேன். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்றால் ஒன்றல்ல இரண்டல்ல, பாக்கியங்களுக்கு பலம் சேர்க்கிற பாக்கியங்களில் எல்லாம் பெரிய பாக்கியம் உனக்கு கொடுத்த வாழ்நாள் என்கிறார்கள். வாழ்நாளையா அழுத்து போவது? எப்போது அழுக்கும்? வாழ்நாளையே நாம் சுமையாக்கி கொண்டால் அழுத்து போய்விடும். வாழவே சுமையாக்கி கொண்டோம். இல்லை இல்லை, இதை இனிமையாக்கி பாருங்கள். வாழ்க்கையை ரசித்து பாருங்கள். அல்லாஹ் நம்மை படைத்ததின் நோக்கம் தெளிவாக சொன்னான். என்னை அறிந்து விடு, உன் வாழ்க்கை அழகாகிவிடும். ஒமா கலக்குத்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லா லியஅபுதூன். மனிதர்கள் மாத்திரம் அல்ல, ஜின் வர்க்கத்தை கூட. இப்ப நம்ம இங்க வாழ்றோம், கண்ணுக்கு தெரியுது. ஜின்னு அப்படின்னா கண்ணுக்கு மறைஞ்சவங்க, அவங்களும் இங்க வாழ்றாங்க. எங்கட நீங்க 1000 பேர் இருக்கிறீங்கன்னா அவங்க 1000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பள்ளிவாசல நம்ம 100 பேர் தொழுகிறோம், 100 ஜின்னுகளும் தொழுகிறது. நல்ல ஞாபகம் வைக்கணும். கொஞ்சம் அமைதியாகணும் இந்த பகுதி. யாராவது ஒரு தாய்மார்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. ஒரு உயர்ந்த நோக்கம், பெரிய திட்டம், நீண்ட பயணம். காலையிலிருந்து பயணத்திலேயே இருக்கிறோம். அல்லாஹ் சில நேரத்தில் சில வேலைக்காக கொண்டு சேர்க்கிறான். அது பயன்பெற வேண்டுமே. நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் அமைதிப்படுத்தினால் பெண்களுடைய கவனம் இங்க வரும். நீங்கள் வாழ வேண்டும், அழகாக வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு இன்பமாக வேண்டும். நீங்கள் இன்பமாக வாழ்வதற்கு ஒரு பாதையை நாங்கள் காட்டுகிறோம். அது எங்கள் ரப்பு எங்களுக்கு காட்டிய பாதை. ஓமா தௌஃபீக் இல்லா பில்லா அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். எனக்கென்ன வாழ்க்கையில் எனக்கென்ன அங்கீகாரம் இருக்கிறது, எனக்கென்ன அருள் இருக்கிறது? நான் பெற்ற அருள் எல்லாம் அவன் கொடுத்த அருள். நம்பிக்கை எல்லாம் அவன் மீது கொண்ட நம்பிக்கை. மீளுவதெல்லாம் அவன் பக்கம். குர்ஆனிலே சொன்னான், அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். நம்பிக்கை எல்லாம் அவன் மீது. மீண்டும் மீண்டும் கீழே விழுந்தால் எழுந்திருச்சு மீளும் இடமெல்லாம் அவனே இருக்கிறான். 1000 முறை விழுங்கள், 1001வது முறையும் நீங்கள் மீண்டு வர வேண்டும். அவன் பக்கம்தான் வர வேண்டும். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக். நீ உன் ரப்பின் பக்கம் திரும்பி வா என்று அல்லாஹ் ஆன்மாவை கூப்பிட்டான். எல்லா ஆன்மாவையும் கூப்பிடவில்லையே. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா
ஆன்மாவே நீ அல்லாவின் பக்கம் திரும்பி வா என்று சொல்லவில்லையே அல்லாஹ். முத்துமையின்னா உலகத்தின் ஆசைகள், அற்ப சிந்தனைகள், தீய சிந்தனைகள், காம சிந்தனைகள், பாவ சிந்தனைகள், அழுக்காடுகள் எல்லாவற்றையும் விட்டும் நிம்மதி பெற்ற ஆன்மாவே என் பக்கம் வந்துவிடு என்கிறான். பாடம் இல்லையா உங்களுக்கு? இன்னொரு பாடம் என்ன தெரியுமா? நிம்மதி பெற்றால் மட்டும்தான் அவன் பக்கம் போக முடியும். ஆன்மாக்களின் சக்தி வாங்கு. رضينا بالله ربا وبالإسلام دينا وسيدنا أحمد. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எல்லாருக்கும் நஃப்ஸ் ஆன்மா இருக்குது. அவன் கூப்பிடுறது ஆன்மாக்களை தான் கூப்பிடுறான். கூப்பிடுகிற போது எல்லா ஆன்மாக்களையும் கூப்பிடல. யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மயின்னா, உலகத்தின் ஆசைகள், ஆபாசங்கள், தீமைகள், பாவங்கள், எல்லா வகையான உலகத்தினுடைய தால்லுக் என்பார்கள், உலகம் சார்ந்த தொடர்புகளை எல்லாம் விட்டும் நிம்மதி பெற்ற ஆன்மாவே இர்ஜிஇ இலா ரப்பிக், உன்னை படைத்த ரப்பின் பக்கம் நீ திரும்பி வந்து விடு என்று சொன்னான். நான் இங்கே ஒரு செய்தி மட்டும் கேட்கிறேன். அவன் கூப்பிடுகிற ஆன்மா எல்லா ஆன்மாக்களையும் அழைத்து என் பக்கம் வா என்று சொல்லவில்லை. மாறாக நிம்மதி பெற்ற ஆன்மா. அப்படியானால் நிம்மதி பெறாத ஆன்மாக்கள் எங்கே திரும்பும்? அது எங்கே போகும்? லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலை. ராத்திரி படுக்கையில் வந்து உட்கார்ந்த சர்க்காரை ஆலம் பெட்டு விரிச்சிருக்குது, அண்ணலார் படுக்கணும், உட்கார்ந்து சொல்வாங்க, லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலை ஆமந்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல். பெருமானார் ஓதுகிற துஆ, வபி நபியிக அல்லதி அர்ஸல். யா அல்லாஹ், எந்த நபியை நீ அனுப்பி வைத்தாயோ நபிமார்களை, அந்த நபியெல்லாம் நாங்கள் நம்புகிறோம். நீ அனுப்பிய வேதங்களை நம்புகிறோம். நான் ஒன்றை சொல்லட்டுமா? நான் எங்கும் யாரை விட்டும் எங்கு ஓடவும் முடியாது, மீளவும் முடியாது, திரும்பவும் முடியாது. நான் திரும்பி போகும் இடமெல்லாம் நீ இருக்கிறாய். லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலை. ஒரு நேரம் நீ எங்களுக்கு ஏதேனும் கஷ்டம் தரும் போது கொஞ்சம் கோபப்பட்டு அங்க ஓக்க நான் ஓடி போறேன்னு சொன்னா, அங்க போய் நான் எங்கே முடிவேனோ அங்கேயும் நீ தான் இருக்கிறாய். அம்மாட்ட கோவப்பட்டுட்டு அத்தாட்ட போனவங்க உண்டு, மாமியார் மேல கோவப்பட்டு பெத்த தாய் வீட்டுக்கு வருவாங்க, தாய் வீட்டுல கோவப்பட்ட புருஷன் வீட்டுக்கு போவாங்க. எங்க போனாலும் இங்கிருந்து அங்க போனா, அங்கிருந்து இங்க வந்தா நான் போகும் இடமெல்லாம் உன்னை தவிர வேற ஒதுங்கும் இடம் இல்லை என்று ரசூல் சொல்கிற அந்த வார்த்தை. அப்படி ஒரு நிலை. எல்லாமே எல்லோருமே அங்கதான் போய் சேரணும். ஆனால் நிம்மதி பெற்றவர்களுக்கு அவன் அழைப்பு கொடுக்கிறான் என்றால் எப்ப நாம நிம்மதி பெறுவது? வாழ்க்கை முடிகிற வரையிலும் நிம்மதி இல்லாமல் வாழ்வதா? ஏதோ ஒரு ஓடையில் கடந்து புரண்டு கொண்டே இருப்பதா? சில பிராணிகளை தூக்கி அங்க கொண்டு போய் ஒதுக்குவாங்க. கோழி சேவல் எல்லாம் அப்படி பிடிச்சு கொண்டு கூட்டுல போடுவாங்க. ஏன்னா பூரா மண்ணுல புரளுதுண்டு. அது கொஞ்ச நேரம் உள்ள அடைச்சு போடுவோம், திறந்து விட்ட உடனே போய் மண்ணுல புரண்டுட்டு தான் வரும். அது மாதிரியா வாழ்க்கை? மீண்டும் மீண்டும் அல்லாஹ் நம்மை மீட்டு எடுக்கிறான், மீண்டும் மீண்டும் போய் விழுந்து விடுகிறோம் அவன் தடுத்தவைகளில், பாவங்களில், அசிங்கங்களில், ஆபாசங்களில். எப்போது நிம்மதி பெறுவது? இது ஒரு அழகான வாழ்க்கை. நான் சொன்னால் நீங்கள் வியக்க வேண்டும். இந்த மண்ணில் நமக்கு முன்னால் மிகச்சிறந்த வாழ்க்கையை அடையாளம் காட்டி சென்றார்கள் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் வாழ்ந்த இந்த வாழ்க்கையின் இலக்கை தொட்டவர்களில் நூற்றுக்கணக்கான பெண்கள். ஹமனா பின்த் ஜஹஷை நான் மறக்க முடிவதில்லை. ஹமனா பின்த் ஜஹஷ் அன்னலாரினுடைய அழகிய பாதையில் தன்னை ஆக்கி கொண்ட அன்பு பெண்மணி, பாக்கியம் நிறைந்த பெண்மணி. அல்லாஹ்வுக்காக எதையும் தாங்கும் இதயம் பெறுகிறார்கள். வாழ்க்கை என்பது எல்லாமே வாழ்க்கையில் வரும். ஆனால் எந்த நிலையிலும்
நான் அவனை விட்டும் தான் திரும்பக்கூடாது என்கிற அந்த இலக்கு எனக்கு இருக்க வேண்டும். அதுதான் ஞானப்பாதை திறக்கப்பட்டதின் அடையாளம். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லையும் அல்லாஹ் விட்டுமே வெளியில வந்துடுறோம். கொஞ்சம் சோர்வுனா அன்னைக்கு தொழுகை இல்லை, கொஞ்சம் சோர்வுனா அன்னைக்கு திக்ர் இல்லை, கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தா அன்னைக்கு பள்ளிவாசல் தொடர்பு மார்க்க சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்லை. வீட்டுல பெண்கள் என்னங்க பள்ளிவாசல் போங்கள, ரொம்ப அடுப்பா இருக்குமா. ஆக சின்ன 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 மனச்சோர்வுகளும் உடல் சோர்வுகளும் அவனை விட்டும் நம்மை தூரமாக்கும் என்றால் இன்னுமே நாம் அந்த பாதையில் நுழையவில்லை என்றுதான் பொருள். தாய்மார்களுக்கும் சேர்த்து சொல்வேன், ஹமனா பின்த் ஜாஷ் ஒரே நாளில் மிகப்பெரிய சோதனைகளை சந்திப்பார்கள். அவர்களின் அன்பு கணவனார், தன் மீது உயிரையை வைத்திருந்த கணவர், தீனுக்காக தன் வாழ்க்கையை கொடுத்த கணவர், இன்னும் சொல்வேன் ஈமானின் பலத்தை தூக்கி நிறுத்திய கணவர், மதீனத்துல் முனவ்வராவில் மிகச்சிறந்த மதீனா தலைவர்களை இஸ்லாத்தில் கொண்டு சேர்க்கும் பொறுப்பை அன்னலார் அவருடைய கணவரிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஹமனா பின்த் ஜாஷனுடைய கணவர். மதீனாவின் தலைவர்கள் எல்லாம் அவர் கரத்தை பிடித்து கலிமா சொல்லும் வாழ்க்கை. மதீனாவில் நடைபெற்ற போர்க்களத்தில் போரினுடைய வெற்றி கொடி அவர் கையில் கொடுக்கப்பட்டது. அன்றைய தினம் அவர் சாய்கிறார், எதிரிகளால் வீழ்த்தப்படுகிறார். வடதுகை வீழ்த்தப்பட்ட இடதுகையில் இடதுகை சரிக்கப்பட நெஞ்சில் கொடியை சாய்த்து நெஞ்சில் கொடியோடு கீழே விழுகிறார். அந்த போர் 1000 சோதனைகளை அவர்களுக்கு கொடுத்தது. ஆனால் எதிரிகளுக்கு முன்னால் தன் வீரத்தையோ தனக்கிருந்த ஈமானின் பலத்தையோ கொஞ்சமும் எதிரிகளால் அசைக்கவே முடியவில்லை. அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. ஏன் அசைகிறீர்கள்? நம்முடைய ஈமானின் பலம் மகத்தானது. எந்த சக்தியாலும் அந்த பலத்தை அசைக்க முடியாது. என் உயிர் அல்ல எனக்கு பெரியது, என் உயிரை விட மேலானது அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பும் வாழ்க்கை. அதற்காக நான் வாழ வேண்டும். கீழே வீழ்கிறார். அவர் உடல் விழுந்ததை தவிர ஈமானின் கொடி விழவில்லை. அப்படிப்பட்ட அந்த கணவரின் மனைவி ஹமனா பின்த் ஜாஷ் தாய்மார்களுக்கு சொல்வேன், சோக செய்தி காதுக்கு வருகிறது. அவருடைய அன்பு சகோதரர் அண்ணல் அப்துல்லாஹ் இப்னு ஜாஷ் ரலியல்லாஹு அன்ஹு கூட பிறந்த சகோதரர் அதே களத்தில் போராடுகிறார். எதிரிகளோடு, ஈமானின் பலத்தோடு, தீய சக்திகளோடு. அல்லாஹ்வின் நாட்டம் அப்படி இருந்தது. அந்த அன்பு சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷும் அன்றைய நாளில் அதே போர்க்களத்திலேயே வீழ்த்தப்பட்டு ஷஹீதாகிறார். அவர்களின் பாசம் நிறைந்த மாமனார், பாசம் நிறைந்த மாமனார் அன்னலாரினுடைய பலமாக ரசூலுடைய பெரிய தந்தையாக முகவரிப்படுத்தப்பட்ட அண்ணல் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆற்றல் மிக்க வீரர், அசைக்க முடியாத வீரர். யாரும் அவர்களை ஒன்றும் பண்ண முடியல. போர்க்களத்தின் கடைசி வரையிலும் எல்லையை தொட்டவர்கள். பாய்ந்து வந்த எதிரிகள் அடக்கப்பட்டார்கள் ஹம்சாவுக்கு முன்னால். ஹம்சா வரும்போது ஒளிஞ்சி மறைஞ்சு நின்று ஒருவர் ஹம்சாவை தாக்குகிறார். மேற்கு நேராக ஹம்சாவை வீழ்த்துவதற்கும் தாக்குவதற்கும் மனித குலத்தில் எவருக்குமே சக்தி இல்லையோ என்று எண்ணும் அளவிற்கு மகத்தான ஆற்றல் மிக்க மாமனிதர் மறைந்து நின்று ஒருவர் எதிரி ஹம்சாவை தாக்க ஹம்சாவும் ஷஹீதாகிறார். அன்னை ஹமனா பின்த் ஜஹஷனுடைய மாமனார் ஹம்சா, ஹமனா பின்த் ஜஹஷனுடைய உடன்பிறந்த சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ், ஹமனா பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹாவின் பாசம் நிறைந்த மதீனத்தில் முனவ்வராவின் ஈமானின் வாடையை நுகர வைத்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இத்தனை 3 பேரும் குடும்பத்தில் அங்கத்தை இழந்த நேரத்திலும் ரஹ்மானே, உன் தீனுக்காக இத்தனை பேர்களையும் நாங்கள் இழந்திருக்கிறோம், நீ அழகிய பொறுமையை கொடுத்து விடு. இப்போதும் நான் கேட்கிறேன், உன் மீது உள்ள என் நம்பிக்கை கொஞ்சமும் மாசுபடவில்லை ரப்பே என்றார். அது என்ன பலம்! ஒருவரின் இழப்பை கூட தாங்க சக்தி பெறாத நாம் 3 பெரிய மகத்தானவர்களின் இழப்பை ஒரே நாளில் உஹது போர்க்களத்தில், ஒரே நாளில் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷை, உடன்பிறந்த சகோதரரை, ஆற்றல் மிக்க வீரர் ஹம்சாவை, மாமனாரை, அன்பு கணவர் முஸ்அப் இப்னு உமைரை இழந்து நின்ற அன்னை ஹமனா பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா
தங்களுடைய ஈமானை பார்த்து சொன்னார்கள், ரப்பே மாசுபடவில்லை உன் மீது இருக்கும் நம்பிக்கை. இப்போதும் சொல்கிறேன், நீ இந்த முடிவிலும் நலவைத்தான் வைத்திருப்பாய். ஒரு பக்கம் சந்தோஷம் அடைகிறேன், உன் பாதையில் சொர்க்கத்திற்கு இப்போதே அவர்கள் எல்லாம் வந்து விட்டார்களே ரப்பே என்றார். சொர்க்கத்துக்கு வந்து விட்டார்கள். நான் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், இந்த உணர்வுக்குரிய வாழ்க்கை நீங்கள் பெற வேண்டும். உங்களுடைய நாளைய பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும். ஈமான் என்பதும் அல்லாஹுவின் நம்பிக்கையும் ரசூலின் நம்பிக்கையும் அது மாசுபடக்கூடாது. சோதனைகள் வரலாம், குடும்பத்திலும் தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் நெருக்கடிகள் வரலாம். யாருக்கும் தீங்கு செய்து விடக்கூடாது. அந்த நெருக்கடிகள் எனக்கும் இறைவனுக்கும் இடைவெளியை உண்டாக்கி விடக்கூடாது. அதற்குதான் நாங்கள் கேட்கிறோம், ஞான பாதை திறக்கப்பட வேண்டும். அந்த பாதை திறந்தால் பொறுமையின் வாசல் திறக்கப்படும், நிம்மதியின் வாசல் திறக்கப்படும், இபாதத்தின் வாசல் திறக்கப்படும், தான தர்மத்தின் வாசல் திறக்கப்படும், உலகத்திற்கே நலவை நாடும் வாசலும் திறக்கப்படும். 4 ஆண் மக்களை பெற்றிருக்கிறார்கள். காதிசியா யுத்தம் துவங்கும். ஈமானினுடைய வளர்ச்சியை நோக்கி அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக தங்கள் பிள்ளைகளை அடையாளம் காட்டும் போது, அன்றைக்கு மதீனத்தில் வாழ்ந்த மாபெரிய பெண்மணி, அல்லாஹ்வே எல்லா புகழும் உனக்கு. நான் என்ன புகழுமா? இப்ப என்ன புகழு? 4 பையங்க இருக்கிறாங்க. பெருமானாருடைய உத்தரவு என்ன தெரியுமா? வீட்டில் ஒருவரை அல்லாஹ்வின் பாதைக்கு தாருங்கள் என்பார்கள். இப்போது ரசூல் இல்லை, காதிசியாவின் களமாட வேண்டும். அம்மா சொல்வாங்க, 4 பிள்ளைகளையும் கூப்பிட்டு, 4 பேரும் ஜவான்கள், வாலிபர்கள், 4 பெண்கள் பையங்களையும் கூப்பிட்டு, உங்களில் ஒருவரை பார்த்து சொன்னார், நீ இந்த களத்தில் கலந்து கொள். அப்ப 3 பேரும், ஆக நமக்கு இல்லையோ, அடுத்த பிள்ளை 4 பேரையும் சொன்னார்கள், நீங்கள் 4 பேரும் நான் கையில் போடுகிற காப்புக்கு சமம் என்றார்கள். கையிலே போடுகின்ற காப்புக்கு சமம். ஒரு காப்பு என்பது அங்கங்கு வளைவதில்லை, அது ஒரே சமமாக எப்படி வட்ட வடிவமாக அமைந்திருக்கிறதோ அப்படி 4 பேர்களும் ஒரே சங்கிலியாக ஒரே வளையமாக நிற்க வேண்டும். அல்லாஹ்வின் பாதையில் புறப்பட வேண்டும். உங்களை நான் அனுப்புகிறேன், ஒரு சோபனம் சொல்லி அனுப்புகிறேன். 4 பேரும் இந்த தீனுக்காக, அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக நீங்கள் போர்க்களம் கண்ட பின்னால் அந்த போர்க்களத்தில் சொர்க்கத்தின் காற்றை நீங்கள் நுகர்ந்து விடுவீர்களா? அன்றைக்கு சந்தோஷம் அடையும் இடத்தில் உங்கள் தாய் இருப்பேன் என்றார். சொர்க்க காற்றை எங்க சுவாசிக்கிறது? சொர்க்க காற்றை எங்க சுவாசிக்கிறது? இமாம் புகாரி எழுதுவார், அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு உஹத நோக்கி போறாங்க. அங்கிருந்து சஹாபாக்கள் திரும்பி வரும்போது சஹாபிகளை கூப்பிட்டு கேட்டாங்களா, எங்க போறீங்க? எங்க போறீங்க? இன்னி வஜத்து ரீஹல் ஜன்னா தஹத்தல் உஹத், உஹத் அடிவாரத்தில் இருந்தல்லவா சுவன காற்று வந்து கொண்டிருக்கிறது, நீங்க இங்க பார்க்க போறீங்களே என்று சொன்ன சஹாபி ரலியல்லாஹு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் பின் நதர், உஹதின் அடிவாரத்திலே சுவன காற்று வீசுகிறது, இங்கே போகிறீர்களே? போர்க்களத்தில் கொஞ்சம் நிலை மாறி திரும்பி போனவர்களை பார்த்தவர் சொன்னார். சொல்லிட்டு நேரா உஹதடிவாரத்துக்கு போகிறார். போர்க்களம் முடிந்தது. எண்ணி பார்த்தோம், தேடி பார்த்தோம், அதில் அனஸ் பின் நதர் இல்லை. தேடி பார்த்தோம், அங்கேயும் இல்லை. ஜனாசாவில் பார்த்தோம், அங்கேயும் இல்லை. உயிருள்ளவர்களின் பட்டியலிலும் இல்லை, மரணித்தவர்களின் பட்டியலிலும் இல்லை. அப்போது சஹாபிகள் சொன்ன பதில், நாங்கள் அவர் இப்படி சொன்னார், யுஹதடிவாரத்தில் சுவர்க்க காற்றை நுகர்கிறேன் என்று சொன்னார். அங்க போயிட்டாரோ, சொர்க்கத்திற்கு போய்விட்டாரோ? கடைசியாக தேடி பார்த்த போது சில ஜனாசாக்கள், அது முகம் இல்லை, கண்ணில்லை, உறுப்புகள் இல்லை, சிதைக்கப்பட்டிருந்தது. சிதைக்கப்பட்ட ஜனாசாவில் அவர்களின் சகோதரி அனஸ் பின் நதருடைய சகோதரி வந்து அவர்களின் கையின் விரலில், பெருவிரலில் ஒரு மச்சம் இருக்கும். அந்த மச்சத்தை பார்த்து இது என் சகோதரனின் ஜனாசாதான் என்று சொன்னபோது சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் மினர் ரிஜாலி ஸதகு மா அஹதுல்லாஹ், மனிதர்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்ட்ட கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விட்டார்கள், அல்லாஹ்ட்ட சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி விட்டார்கள். அல்லாஹ் பாராட்டி ஆயத்தை இறக்கினான். ஏன்? அவர் சொன்னார், அல்லாஹ் என்னை களம் இறக்கினால்
நான் என்ன தியாகம் செய்வேன் என்று அல்லாவே அறிந்து கொள்வான் என்று சொல்லி களமாடினார். அந்த களத்தில் அவர் ஷஹீதாகிறார். முகவரி இல்லாத அளவிற்கு எதிரிகள் காயப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அவரை பாராட்டி ஆயத்தை இறக்கினார் என்று சொன்ன வாக்கு அவர் நிறைவேற்றி விட்டார் என்று இங்கே நான் சொன்னேன். அவர் சொர்க்க வாடையை நுகர்ந்தேன் என்று சொல்லிவிட்டு விடை பெற்றார் என்று சஹாபிகள் சான்று சொல்ல. காதிசியாவிற்கு தன் நாடு மக்களையும் வளையல் என்கிறார்கள். எப்படி வளையல் இங்கு அங்கும் இல்லையோ சமமாகவே இருக்கிறதோ, வளையலில் எந்த பக்கம் வடப்பக்கம், எந்த பக்கம் இடது பக்கம், எந்த பக்கம் இந்த திசை அந்த திசை என்று காட்ட முடியாது. அதுபோல் நீங்கள் சமமாகவே போர்க்களம் காண வேண்டும். அல்லாஹ்வின் ரசூலின் திருப்தியை பெற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலால் சுவன காற்றை நீங்க அந்த பக்கமா ருசிச்சிட்டு வாங்கன்னாங்க. நீங்கள் சுவனக்காற்றை சுவாசித்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று அம்மா சொல்றாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் நான் படித்த பாடம். 4 பேரும் போனாங்க, 4 பேரும் களம் ஆடுறாங்க, 4 பேருடைய செய்தி அம்மாவுக்கு வருது. எப்படி வருது தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் 4 பேரும் ஷஹீதானார்கள், 4 பேரும் ஷஹீத், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அல்லதி. அது அம்மா கேட்ட துவா. அல்லாஹ் புகழ்றாங்க. எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. எப்படிப்பட்ட அல்லாஹ்? என் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷஹாதத்தை கொண்டு சந்தோஷப்படுத்தினானே. எனக்கு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஃபரஹனி, என்ன சந்தோஷப்படுத்திட்டான் அல்லாஹ் பிஇஸ்திஷ்ஹாதி அபுனாஇ, என் பிள்ளைகளை எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சு அல்லாஹ் என்ன சந்தோஷப்படுத்திட்டான். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. பாரம்பரியமிக்க தாய்மார்களுக்கு சொல்கிறேன், நான் இங்கே உங்களுக்கு கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? உங்கள் இதயத்தில் ஞான காற்று உங்களுக்கு கிடைக்கும் என்றால், ஞான பாதை திறக்கப்படும் என்றால், சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும். இறைவனோடு இருக்கும் நம்பிக்கை பலப்பட்டு கொண்டிருக்கும். அந்த பெண்மணி வரலாற்றின் மகுடம் ஹன்சா பின்த் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை ஹன்சா பின்த் அம்ர் 4 ஆண் மக்களின் பாக்கியம் பெற்றவர்கள். காதிசியா 1000 வரலாறை சொல்கிறது. காதிசியா போர்க்களத்தில் ஷஹீதான பல பேர்களின் வீர வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் காதிசியாவின் முத்தாய்ப்பான நிகழ்வாக அன்னை ஹன்சா இடம் பெறுவார். காதிசியா களத்தின் அலங்காரமாக அம்ரின் மகள் ஹன்சாவை இஸ்லாமிய வரலாறு அடையாளம் காட்டுகிறது. அந்த பெண்மணி ஞானப்பாதை அல்லாஹுவால் திறக்கப்பட்ட பெண்மணி. எல்லாரையும் நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை. நான் நிறைவுக்கு வருகிறேன். ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். எனக்கு தெரியும் எவ்வளவு நேரம் சபை தாங்கும். ஆனால் ஒன்றில் உறுதியாக வேண்டும். சடங்காக வாழாதீர்கள், பேருக்காக வாழாதீர்கள், புகழுக்காக வாழாதீர்கள், ஏதோ வாழணுங்கிறதுக்காக வாழாதீர்கள். என் பிள்ளைகளுக்காக நான் கொஞ்ச நாள் வாழணும், அப்படி வாழாதீர்கள். மனைவிக்காக வாழணும், வாழக்கூடாது. கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணிட்டு தான் போகணும், அது வரைக்கும் வாழ்வோம், வாழாதீர்கள். கொஞ்ச நாள் வெளிநாட்டுல போய் உழைக்கணும், அதுக்காக வாழ்வோம், வாழாதீர்கள். மனைவிக்காக வாழ்வதா வாழ்க்கை? பிள்ளைக்காக வாழ்வதா வாழ்க்கை? சம்பாதிப்பதா? அதற்காகவா வாழ்க்கை? கொஞ்ச காலம் எல்லா காரியத்தையும் சரி பண்ணிட்டு, வீட்டை கட்டிட்டு, வாசலை வாங்கிட்டு, காரை வாங்கிட்டு, பங்களா வாங்கிட்டு, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொத்தை வச்சுட்டு அப்புறம் போய்க்கிடலாம், அதான் வாழ்க்கை? உங்களுக்காக வாழுங்கள். நிச்சயமாக உங்கள் மனைவிக்காகவும் வாழுகிறீர்கள், உங்களுக்காக வாழுங்கள், பிள்ளைகளுக்காகவும் வாழ்கிறீர்கள். உங்களுக்காக வாழுங்கள், வருமானமும் சொத்தும் உங்கள் காலடியை வந்து முத்தமிடும். என்றைக்கு உங்களுக்காக வாழப் போகிறீர்கள்? யார்கிட்ட கேளுங்கள். மனைவிக்காக வாழுகிறேன், பிள்ளைகளுக்காக வாழுகிறேன், கொஞ்சம் சொத்தை சேர்க்கணும்னு வாழுகிறேன், பிரச்சனை சரியாகிற வரைக்கும் வாழணும், இன்னும் கொஞ்சம் உயிர் இருந்தா நல்லா இருக்கும், வாழணும், இன்னும் வாழணும், இன்னும் வாழணும், இன்னும் வாழணும். உங்களுக்காக, உங்களுக்கும் இறைவனுக்கும் நெருக்கம் வருவதற்காக வாழுங்கள். அவன் அன்பு கிடைப்பதற்காக வாழுங்கள். அவன் மீது பேரின்பத்தை சுவைப்பதற்காக வாழுங்கள். வாழ்க்கையை கேட்கணும். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அவர்களை பத்தி நிறைய செய்தி படிச்சேன். அதுல ஒரு செய்தி, உலகத்துல 4 பேர் ஹயாத்தா இருக்கிறாங்கன்னு படிச்சிருக்கோம். கதிர் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம். கேள்விப்பட்டிருக்கிறீங்கல்ல? 4 பேர் அல்லாஹ் துனியாவில் வாழ வச்சிருக்கான். 4 பேர் நபிமார்கள், 3 பேர் நபிமார்கள். கதிர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நேசர். கதிர் அலைஹிஸ்ஸலாம் கடலிலே வாழ்கிறார்கள். இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. உள்ள போனாங்க, சுத்தி பார்க்கறேன், வெளியில வரமாட்டேன்ட்டாங்க. அது வரலாறு பல்வேறு செய்திகளை
ஒரு வெளியில வந்தாங்க, அங்கேயே ரூஹு பிரிஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க, இன்னும் வாழ்றாங்க, காடுகள்ல அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. வானத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வேலை அல்லாஹ் தூக்கி வச்சிருக்கான், கடைசி காலத்துல வர்றாங்க. காடுகளிலே இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்கிறார்கள் என்றெல்லாம் மார்க்கம் சொல்லும். அது பல கருத்துகளும் அதில் இருக்கிறது. யாருக்கு இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. ஒரு கவிஞர் சொல்வார், உலகத்துல நிரந்தரமா வாழணும்னு ஒரு வாய்ப்பு இருக்குமையானால் லக்கான முஹம்மது ரசூலுல்லாஹி முஹல்லதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் வரைக்கும் நிரந்தரமா அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்திருப்பான். உலகத்துல நிரந்தரமா வாழ்றதுக்கு தகுதி முஹம்மது ரசூலுல்லாஹ். அவங்க வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் லட்சோப லட்ச மக்களின் நேர்வழியின் வாசல் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அன்னலாரின் முகத்தை பார்த்தால் ஹிதாயத், அன்னலாரோடு பழகினால் ஹிதாயத், அன்னலாரை பார்த்தால் ஹிதாயத், அன்னலாரின் பக்கத்தில் இருந்தால் ஹிதாயத், நபி பெருமானாரின் சொல்ல கேட்டால் அன்றைக்கும் ஹிதாயத், இன்றைக்கும் ஹிதாயத். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கனவில் காணுவதற்கும் வாய்ப்பை வழங்குவானாக. நிறைவுபடுத்துகிறேன். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயேல் வருகிறார் ரூஹ வாங்குறதுக்கு. நான் படித்த பல வரலாறுகளில் அதுவும் ஒன்று. அப்படி ஒரு செய்தியும் பதிவானது. என்னன்னு கேட்டாங்க, இல்ல உங்க ரூஹ அல்லாஹ் வாங்க சொன்னா அழுதாங்க. என்ன அவர் இல்ல எதிரி கேட்கிறாங்க, ரூஹ வாங்க வந்த மலக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம், நீ பெரிய நபியா இருக்கிறீங்களே, நீங்க அழுகிறீங்களே, மௌத்த நினைச்சு அழுகிறீங்களா, அல்லது வாழ்க்கை முடிஞ்சு போச்சேன்னு நினைச்சு அழுகிறீங்களா, வாழ்க்கை முடிய போதேன்னு அழுகிறீங்களா, அல்லது மௌத்த நினைச்சு அழுகிறீங்களா? லான்னாங்க. ரெண்டும் இல்லைன்றாங்க. மௌத்த நினைச்சும் அழல, வாழ்க்கை முடியுதுன்னு அழல. அப்ப எதுக்கு அழுகிறீங்க? மின் ஃபௌத்தி திக்ரில்லான்னாங்க. 24 hour அல்லாஹ்வுடைய இன்பத்துல இருந்தேன், திக்ரில் இருந்தேன், அந்த திக்ரும் இன்பமும் துண்டாக போகிறது என்று நினைத்தாங்க. மின் ஃபௌத்தி திக்ரில்லா, அவன் நினைவில் வாழ்ந்தேன், அவன் இன்பத்தில் சுவைத்துக் கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய இன்பம் அவனை நினைச்சு 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 இன்பம். ஏங்க அதை வந்து இன்பம் வந்துச்சு வைங்கள, வேற எந்த இன்பமும் பெருசா தெரியாது, எந்த துன்பமும் பெருசா தெரியாது. ஒரு இன்பத்தில் இருக்கும்போது துன்பம் மறைஞ்சிடும். துன்பம் தெரியுமா? உங்களை எல்லாம் அந்த வாழ்க்கைக்கு நான் அழைக்கிறேன். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாங்க. ஏதோ பயான் பேசுனாங்க கேட்டோம்னா போறது இல்லை. இதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு மலரட்டும். வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு வருந்தும் வாழ்க்கை வாழாதீர்கள். ஏதோ அதுக்காக இதுக்காக வாழாதீர்கள், உங்களுக்காக வாழுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், இறைவனின் அன்பை பெறணும். உங்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் தூரம் ஏற்படக்கூடாது, உங்களுக்கும் இறைவனுக்கும் தூரம் ஏற்படக்கூடாது. அவன் படைத்தவன், பாதுகாப்பவன், நித்தம் நித்தம் உங்களை கவனிப்பவன், நித்தம் நித்தம் உணவளிப்பவன். நீ சுகம் இல்லாமல் போனால் சுகம் கொடுப்பவன், நீ முடங்கினால் தூக்கி நிறுத்துபவன் அல்லாஹ். அவன் அருள் இல்லாம டாக்டர்கிட்ட போங்க, கடைசியா சொல்வார் முடிஞ்ச வரைக்கும் போராடணும், அதுக்கு மேல இறைவன் பிரார்த்தனை செய்யுங்க. மருத்துவர் யார்? ஸ்பெஷலிஸ்ட். முடிஞ்ச வரைக்கும் நாங்க போராடுறோம், எப்படியாவது காப்பாத்திடுறோம், அதுக்கு மேல இறைவன் கொடுத்த விதி. எல்லாருக்கும் ஒரு முடிவு, எல்லாம் கடைசியாக இறைவனால் தான். நான் சொல்வேன், இப்போதே எல்லாமே இறைவன். இத்தனையும் செய்த அவனை விட்டும் விலகுவதா, தொடர்பை நீக்குவதா, துண்டிப்பதா, தூரமாகுவதா? பள்ளிவாசலே நினைப்பதில்லை, தொழுகையே இல்லை, நோன்பே இல்லை, அவன் நினைவே இல்லை. அது என்ன வாழ்க்கை? என்ன வருமானம்? என்ன சம்பாத்தியம்? அதில் என்ன நிம்மதி? அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், வாழ்ந்தவர்கள், இறை வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள், நல்ல 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 செயல்களை செய்தவர்கள், அல்லாஹ்வின் மீது மார்க்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், துபாலகும் 1000 சோபனம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, அந்த சோபனம் அல்லவா வாழ்க்கை? யாருக்கு சோபனம்? என்னை நம்பியவர்களுக்கு சோபனம். நல்ல 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 வாழ்க்கை, நல்ல நல்ல செயல்கள், நல்ல நல்ல சிந்தனைகள் உள்ளவர்களுக்கு சோபனம். ஓ ஹுஸ்னு மஆப், அவர்கள் மீண்டு வந்தால் மீண்டு வந்த இடமும் அழகான இடம்ங்கிறான். இங்கேயும் சோபனம், அங்கேயும் அழகான இடம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஏன் அதை மறக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். அதனால இன்னைக்கு நீங்க முடிவெடுக்கணும். நான் இத்தனை நாளா என்னுடைய மூளை அவுட்டு, சிந்தனை அவுட்டு, ஏதோ ஒரு மனப்போக்குல வாழ்ந்துட்டேன். இனி அப்படியெல்லாம் வாழ்றது இல்லை. இலக்கோடு வாழுங்கள். ஏன்னா எனக்கு ஹயாத் என்ன கேரண்டியா? 70 வருஷம் கேரண்டியா? 80 வருஷம் கேரண்டியா? எனக்கு நோயே வராலும் பிரஷர் இல்லை, சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, நான் டெய்லி 2 மணி நேரம் வாக்கிங் போறேன், எல்லாம் கரெக்ட். கொலஸ்ட்ரால் இல்லை, சுகர் இல்லை, பிரஷர் இல்லை, எல்லாமே இல்லை. வாக்கிங் போகும்போது மௌத்தா போயிட்டார். ஏன்?
மரணம் என்பதற்கு நோய் மட்டும் காரணம் என்று நினைத்தீர்களா? உடல் நல்லா இருக்குது என்பது நோய் இல்லை என்பது, கரெக்டா வாக்கிங் போறேன், கரெக்டா சாப்பிடுறேன், நேரத்துக்கு சாப்பிடுறேன், டைட்டா இருக்கிறேன் என்பதெல்லாம் சில பேருக்கு நம்பிக்கை. நான் இன்னும் வாழ்வேன் என்று அது அர்த்தமற்ற நம்பிக்கை. கட்டுப்பாடாக இருங்கள், வாக்கிங் போங்க, அது நபியின் சுன்னத். இரவு சாப்பிடுங்கள், அன்னலார் சொல்வார்கள் நடங்கள், சாப்பிட்டவுடன் படுக்காதீர்கள், நடங்கள், சாப்பிடுங்கள், நடங்கள் என்று சொன்னவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். நடக்க சொன்னாங்க, வாக்கிங் போ சொன்னது ரசூலுல்லாஹ். அதெல்லாம் தப்பு இல்ல. உடல் ஆரோக்கியத்தை பேணணும், கரெக்டா இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், தகுதியான உணவை சாப்பிடணும், மட்டமான உணவை சாப்பிடக்கூடாது, பிள்ளைகளுக்கும் கொடுக்க கூடாது. ஆனால் அது என்ன வாழ வைக்கும் நம்புகிறீர்களா? உங்களை வாழ வைப்பது அல்லாஹ் மட்டும்தான். அவனை எப்படி மறக்கிறீர்கள்? பிள்ளையை கொடுத்தது அல்லாஹ் தான், எப்படி மறக்கிறீர்கள்? உணவை கொடுத்தவன் அல்லாஹ், எப்படி மறக்கிறீர்கள்? சுகத்தை கொடுத்தவன் அல்லாஹ், எப்படி மறக்கிறீர்கள்? தூக்கத்தை கொடுத்தவன் அல்லாஹ், எப்படி மறக்கிறீர்கள்? தூங்கிட்டீங்க, காலையில என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது, எழுப்பி விட்டவன் அல்லாஹ். சில பேர் தூங்கினாங்க, எழுந்திருக்கவே இல்லை, எந்த ஒரு காரியத்தை முடிக்கல. சொத்து அப்படி இருக்கு, வீடு அப்படி இருக்கு, சட்டை அப்படி இருக்கு, காலையில போடுறதுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி இருக்கு, காலையில ஒரு கல்யாணத்துல ஒரு பேர் இருக்குது, மாலையில ஒரு புரோகிராம்ல பேர் இருக்குது, தூங்குறவர் முடிக்கல. என்ன ஆச்சு? தூக்கத்துல மௌத்து. என்ன காரணம்? சைலண்ட் அட்டாக். நான் சொல்வதெல்லாம் பயம் காட்டுவதற்கல்ல, தைரியமாக வாழுங்கள். அவன் நினைத்தால் இன்னும் பல காலம் வாழ வைப்பான். அவனை மறந்து தூங்குவதோ, மறந்து உண்ணுவதோ, மறந்து நடந்துவதோ, இபாதத்து இல்ல, வணக்கம் இல்ல, தொழுகை இல்ல, அவன் நினைவில்லை, எப்படி அந்த வாசல் திறக்கும்? வாழுங்கள், அழகான வாழ்க்கை. இல்யாஸ் நபி சொன்னாங்களா, லா மின் ஹௌஃபில் மௌத்தி வலா மின் ஃபௌத்தில் ஹயாத்தி. வாழ்க்கை முடியுதுன்னு நான் கவலைப்படல, பயப்படல, அழல்ல, மௌத்த நினைச்சும் அழல்ல. மின் ஃபௌத்தி திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய நினைவும் சிந்தனையிலையும் பெரிய இன்பத்துல உட்கார்ந்திருந்த அந்த சிந்தனையும் நினைவும் இப்போ கட்டாகுதே, மௌத்துனா அப்படி கட்டாயிடுமே நினைச்சு அழுதேன்னாங்களாம். அல்லாஹ் சொன்னானா, அவரை விட்டுருங்க, இந்த இன்பத்தில் இருக்கிறவர் அப்படியே இருக்கட்டும், கொஞ்ச நாள் ஹயாத்தை கொடுங்கன்னானா. இன்னைக்கு அவர் ஹயாத்தா இருக்கிறான்னு எழுதுறாங்க, இன்னும் வாழ்றாருன்னு எழுதுறாங்க. யாருக்கு வாழ்க்கை? அவன் நினைவில் வாழ்பவர்களுக்கு வாழ்நாளும் கூடுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ். அருமையான மதரசா, எங்களுடைய மதீனத்துல் இல்ம் நிஸ்வான் மதரசாவில் சனது பெறுகிற ஆலிமாக்கள், முபல்லிகாக்கள், முஅல்லமாக்கள், எந்த பட்டியலில் அவர்கள் இடம்பெற்றாலும் அவர்கள் சமூகத்தின் நல்ல பணியை, இறைவனோட அடியார்களை இணைக்கும் பணியில் ஈடுபட செய்வானாக. உணர்வுபூர்வமான வாழ்க்கையை வழங்குவானாக. இங்கே குழுமி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தை நெருங்கி நான் பேசியிருக்கிறேன். சலசலப்பு இல்லாமல் கவனத்தை இங்கே நீங்கள் ஆக்கி கொண்டதற்கு அல்லாஹ் இதன்படி வாழும் நசீபை வழங்குவானாக. இனி ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், இன்பமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, அழுப்பு தட்டாத வாழ்க்கை, சோர்வில்லாத வாழ்க்கை, எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா எழுந்திருக்கணும், ஃப்ரெஷ்ஷா நடமாடணும். பெருமானா டெய்லி பியூரா சட்டை போடுவாங்க, அழுக்கான உடனே கழட்டிடுவாங்க, டெய்லி குளிக்க சொல்றாங்க, டெய்லி நல்லாடு அணிங்கிறாங்க. ஆடை எப்பவுமே சுத்தமா இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் இமாம் ஷாஃபி சொல்வாங்க, சுத்தமான ஆடை நீ அணிந்தால் உனக்கு நிம்மதி ஏற்படும், நல்ல நறுமணத்தை நுகர்ந்தால் உள்ளம் அமைதி பெறும் என்பார் இமாம் ஷாஃபி. அப்போ என் வாழ்க்கையில கவலை வேண்டாமா? கவலை இல்லாம நீ வாழணுமா? ட்ரெஸ் அழுக்கு இல்லாம போடுனாங்க இமாம் ஷாஃபி. இமாம் ஷாஃபி மார்க்க மேத, ஆன்மீக ஞானி. அழுக்கு இல்லாத ட்ரெஸ் போடு, கல்புல கவலை வராதுன்னாங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா இருந்தாலே ஒரு கவலை இல்லாம இருக்கும். சில நேரத்துல ரொம்ப சோகமா இருப்பான்னா அதை குளிக்க மாட்டோம், ட்ரெஸ் மாற்ற மாட்டோம். எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருங்க, தெளிவா இருங்க, நிம்மதியா இருக்கணும். அதற்கான ஒரே வழி ஆன்மீக வாசலும் ஞான பாதையும் திறக்கப்பட வேண்டும். அல்லாவை மறக்காதீர்கள், அவன் அருளை மறக்காதீர்கள், அவன் நினைவை மறக்காதீர்கள். மாத்திரமல்ல, வாழும் காலம் நான் முன்னோடியாக காட்டிய அந்த பெண்கள் எங்கே, சஹாபாக்கள் எங்கே, நபி அவர்களின் அருமையான வழிகாட்டுதல் எங்கே, அது எல்லாம் எடுக்க நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக.
கடனாளிகளின் கடனை தீர்த்து வைப்பானாக, வியாபாரங்கள் தொழில்களில் பறக்கச் செய்வானாக, நிம்மதி இல்லாதவர்கள் நிம்மதி காற்றை சுவாசிக்க வைப்பானாக, நோயும் வீடுமாக இருப்பவர்கள் ஆஸ்பத்திரியும் வீடுமாக இருப்பவர்கள் சுகமான வாழ்க்கை வாழச் செய்வானாக, ஆஸ்பத்திரி வாழ்க்கை அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபதின் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுல் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக மேடையிலும் கீழையும் இருக்கிற சங்கை மிக்க உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து, இங்கே நிறைய ஆலிம்கள், நிறைய நம்முடைய தொடர்பில் இருக்கிற உலமாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் இன்னும் அந்த தொடர்பை பலப்படுத்த தோல்வி செய்வானாக. சித்திக பைசி உட்பட எல்லோருக்கும், அப்துல்லா இருக்கிறார் மௌலவி, எல்லோருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய சங்கை மிக்க மூத்த பெருமக்கள் உலமாக்கள், மேடையில் அலங்காரமாக இருக்கிற முன்னோடிகள் எல்லாருடைய பேரையும் சொன்னா எனக்கு பறக்கத்து. நேரத்தின் அருமையை கவனத்தில் கொண்டு அல்லாஹ் அத்தனை பேர்களையும் ஒளிமயமாக ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.